சுரேஷ்குமார் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமாருடைய லாக்அப் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த அதிர்வலைகளை இதுவரை அடங்கவில்லை. இந்த சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் விசாரணை கைதி தூக்கிட்டு மரணித்த ஒரு சம்பவம் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே தமிழக கேரள எல்லையில் உள்ள சின்னார் பகுதியில் அமைந்துள்ள கேரள மாநில சோதனை சாவடியில் வாகன சோதனையின் போது சிறுத்தைப்பல் வைத்திருந்த மாரிமுத்து என்ற மேல் குருமலை செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்த நபரை கேரள வனத்துறையினர் பிடித்து நேற்றைய தினம் தமிழக வனத்துறையினரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை விசாரிப்பதற்காக உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து வந்த வனத்துறையினர் இன்று அதிகாலை வனச்சரக அலுவலகத்தில் உள்ள ஓய்வறையில் இருக்கும் கழிவறைக்கு அழைத்து சென்ற நிலையில் கழிவறைக்குள் தாளிட்டுக் கொண்ட கைதி உள்ளே தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக வனத்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த கைதியினுடைய மரணத்திற்கு காரணம் என்பது குறித்த விசாரணை தற்சமயம் நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் ஏற்கனவே லாக்அப் மரணங்கள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் தற்சமயம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நடந்துள்ள இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.